வெல்கம் டு லாக் சமையலில் டுடே என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? டுடே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க, பால் கேசரி. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். இந்த ரவையும் அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகுத அளவுக்கு அந்த ரவையோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா நெய்யில் வறுபட்டு ரவை சூப்பராக ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்த பிறகு அது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தாலும் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். அதே கப் அளவுக்கு நான் 1 கப் பால் எடுத்துருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் அது 1.5 கப் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்போ ரவை கூடவே அந்த பால் தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ அது கூட நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதே நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாலில் அந்த ரவை நல்லா குக் ஆகி சூப்பராக வரும். இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம 1 கப் ரவைக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கே நல்லாவே தெரியும் சுகர் போட்டதும் அந்த கலர் எப்படி அழகாக சேஞ்ச் ஆகி இவ்வளோ நேரம் நல்லா ஆரஞ்சு கலர்லேருந்து இப்போ நல்லா சூப்பராக ரெட் கலரில் மாறிட்டு இந்த அளவுக்கு வந்ததும் தேவையான அளவு நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்குள்ள ஊற்றிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்னா நெய் நிறையா ஊற்றிக்கலாம். இதுவே போதுமானது. நல்லா கிளறிக்கிட்டதும் ரவை நல்லா பாலில் குக் ஆகிருக்கும். இப்போ சூப்பரான சுட பால் கேசரி ரெடி. பார்க்கவே சூப்பராக ரெட் கலரில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குன்னு உடனே சாப்பிட்ணும் ஆசை இருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.